ஜெர்மன் கூட்டாட்சி அரசாங்கத்தில் ஏற்பட்ட ஒரு தவறு காரணமாக வெளிநாடுகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு அதிகப்படியான சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அரசு ஊழியர்களுக்கு சுமார் 5 மில்லியன் யூரோக்கள் தவறுதலாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தவறு 71 இடங்களில் உள்ள வெளிநாட்டு ஊழியர்களுடன் தொடர்புடையது. வழக்கமாக இந்த சம்பளங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள வாழ்க்கையின் செலவின் அடிப்படையிலேயே கணக்கிடப்படுகின்றன. உதாரணமாக, அரசு ஊழியர்கள் பணிபுரியும் இடத்தின் வாழ்க்கை செலவுகள் ஜெர்மனியை விட குறைவாக இருந்தால் வழங்கப்படும் தொகை குறைக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கணக்கீட்டை மேற்கொள்ளும் கணினி அமைப்பில் தவறொன்று ஏற்பட்டுள்ளது. எனவே வழங்கப்பட்ட சம்பளம் வழங்கப்பட வேண்டிய நிகர சம்பளத்தை விட அதிகரித்துள்ளது. இந்த தவறு 2025ஆம் ஆண்டு ஜூலை மற்றும் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதங்களுக்கு இடையில் நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் இந்த தவறை உறுதி செய்துள்ள ஜெர்மன் வெளியுறவு அலுவலகம், ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான சம்பளம் திரும்பப் பெறப்படாது என தெரிவித்துள்ளது. தற்போது கணக்கீட்டிற்கு பொறுப்பான சேவை நிறுவனம் இந்த இழப்பை திரும்ப செலுத்த வேண்டுமா என்பதனை அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது.